ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப ஜீவியத்தை
எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்தன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். தெபோரா பைபிள் காலேஜ்ல நான் 2வது வருடம் படிக்கிறேன். என்னுடைய பேர் சிந்தியா. பிரைஸ் லார்ட். என் பேரு சுபா. நான் டெபோரா பைபிள் காலேஜ்ல 2ஆம் வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். என் பேர் கோகிலா. நான் டெபோரா பைபிள் காலேஜ்ல 2வது வருஷம் படிக்கிறேன். டெபோரா பைபிள் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் அநேக விஷயங்களை கத்துக்கிட்டேன். என் பேர் ஜெனிஃபர். நான் தெபோரால் வேதாகம கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறத இந்த பைபிள் காலேஜ்ல ரொம்ப விரிவாக நாங்க படிச்சோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். எப்படிப்பட்ட கட்டமைப்பாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத இங்க நாங்க படிக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் வித்தியாசம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் வித்தியாசம். அதுக்குள்ள பல மீனிங்ஸை நாங்க கத்துக்கிட்டோம். நிறைய மறைப்பொருட்களை நாங்க கத்துக்கிட்டோம். எலும்பிலிருந்து எலும்பை பிரித்தார் அப்படிங்கும் போது அதுக்குள்ள எவ்வளோ ரகசியம் இருக்குது, என்ன ஹீப்ரு மொழியில எப்படி அதை சொல்லியிருந்தாங்க, அது நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற வித்தியாசத்தை நாங்க படிச்சோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க கத்துக்கிட்டு வருகிறோம். நீங்களும் கூட நீங்க பைபிள் படிக்கும் போது நிறைய கேள்விகள் இருக்கும், இல்ல அது புரியாம இருக்கும். தெபோரா பைபிள் காலேஜுக்கு வாங்க, நாங்க உங்களை அன்போட வரவேற்கிறோம். நீங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஏன்னா எபிரேய மொழியில அதை படிச்சு அதன் ரகசியங்களையும் ஆழங்களையும் புரிந்து கொண்டு சொல்லி கொடுக்குறாங்க. எபிரேய மொழி அடிப்படையில இந்த பைபிள் காலேஜ் சொல்லித்தரப்படுகிறது. நாங்க எங்களுக்கு கத்து கொடுத்த பாடத்துல எங்களுக்கு திராட்சை ரசத்தை பத்தியும் கத்து கொடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில ஏசப்பா மத்திய வானில அப்பமும் திராட்சை ரசமும் உங்க கூட நான் புசிப்பேன்னு சொன்ன வார்த்தையோட ஆழமான அர்த்தங்களோட எங்களுக்கு எபிரேயர் மொழி அடிப்படையில எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. இதோட ரகசியத்தை நாங்க கத்துருக்கோம். இன்னும் அநேக ரகசியம் கத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் இது பயனடைங்க. ஆண்டவர் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல மண்ணான சரீரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆண்டவர் 2வது வருகையில நம்ம மத்திய வானில எடுத்துக்கொள்ளப்படும், உயிரோட இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. வேதவசனம் சொல்லுது. அது அடிப்படையில நம்ம மரித்தவர்களும் மத்திய வானில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்னு சொல்லியிருக்கு. அது நான் பைபிள் படிக்கும் போது எனக்கு அதுக்கான அர்த்தம் சுத்தமா தெரியல. எனக்கு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. நான் டெபோரா பைபிள் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தங்கிறது, ஆண்டவர் எதை எப்படியெல்லாம் நம்மளை படைச்சிருக்காரு அப்படிங்கிறது நான் அநேகம் தெரிஞ்சுக்கிட்டேன். மரித்தவர்கள் எப்படி எழுப்புவாருங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எதை கொண்டு மரித்தவர்கள் சரீரம் மண்ணோட மண்ணா மக்கி போயிடும், அந்த சரீரத்தை ஆண்டவர் எப்படி மரித்தவர்களுக்கு எப்படி எழுப்புறாரு அப்படின்னு குறிச்சுலாம் எனக்கு இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு. நிறைய நாங்க படிச்சு 7000 ஆண்டு தேவ திட்டத்தை பத்தி சொல்றேன். ஆண்டவர் 7000 ஆண்டு எப்படி தேவ திட்டம்னு உங்களுக்கு சொல்றேன்னா ஆதியாகமம் 1:1 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு. இது நம்மளுக்கு தமிழ்ல 5 வார்த்தை, ஆனா ஹீப்ருல இது 7 வார்த்தையில 7 வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. 1000 வருஷம் ஆண்டவர் அரசாட்சி பண்ற ஆண்டு. இந்த மிச்சம் 6000 ஆண்டு இறுதியில தான் நம்ம இருக்கோம். இந்த 2000 ஆண்டு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு 2000 ஆண்டுலையும் அவர் ஒவ்வொரு நாமத்துல அழைக்கப்பட்டிருக்காரு. ஒவ்வொருத்தவங்க அதுல பலி கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. நிறைய வெளிப்பாடுகள் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க ஹீப்ரு மொழி மூலமாக.
நீங்க வந்து கத்துக்கிறதுனால உங்களுக்கும் ஆவில ஒரு எழுப்புதல் உண்டாகும். 2வது பேஜ் வந்து ஜூலை மாசம் ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வந்து கத்துக்கோங்க. அநேகர பேரை கூட்டி வந்து சேர்த்து விடுங்க. செகண்ட் பேட்ச் வந்து ஜூலைல ஆரம்பிக்குது. நீங்களும் வாங்க, உங்களை அன்போட வரவேற்கிறோம். தேங்க்யூ. பைபிள் காலேஜ் வந்து எங்களுக்கு வந்து 2வது பேட்ச் வந்து ஜூலை மாதத்துல வந்து தொடங்குது. நீங்களும் வந்து இதுல வந்து சேர்ந்து எங்க கூட வந்து இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஜூலை மாசம் செகண்ட் பேட்ச் துவங்குது. வெல்கம் டு ஆல். தேங்க்யூ so much. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்தன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து